ஓகே, ரெக்கார்ட் ஆகுதாங்கிறது பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு இந்த சம் வந்து நம்ம சர்வரில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஏ கம்பெனி இன் த நேம் ஆஃப் யூ ப்ளஸ் ஏஜென்சி ஃப்ரம் 1/1/2014. 1/4/2024 ஒரு கம்பெனி உங்கள் பேரில் க்ரியேட் பண்ணணும், அலாங் வித்து ஓப்பனிங் பேலன்ஸோட. ரைட்டா? ஸோ வந்து என்ன பண்ணணும், டேலியில் உங்கள் பேரில் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஸ்ரீனி அப்படின்னா ஸ்ரீனி ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி பேர். ஃபினான்ஷியல் இயர் போட்டுக்கோ, ஃபினான்ஷியல் இயர் 24-25. இங்கே வரும்போது என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடணும். எடுத்துகிட்டு அட்ரஸ் வந்து போட்டுங்க 3 லைனில். 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,30,000. இது எதுக்காக அப்படின்னா, இந்த அட்ரஸ் வந்து எல்லாத்தையும் வரும் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் பண்ணுங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு போட்டுக்கோ. பின்கோடு இன்னொரு முறை, டெலிஃபோன் நம்பர் 2836-1563, மொபைல் நம்பர் 704442, மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972 இல்லை, நான் வந்து ஒத்த கையில் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக. 1/4/24. ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு காஸ்ட் சென்டர் எனேபிள். அதுக்கப்புறம் நேராக வாங்க, ஜிஎஸ்டி வேண்டாம். ஜிஎஸ்டி வந்து ஸ்ட்ரைட்டாகவே நோ கொடுத்துருங்க, இல்லைன்னா லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது கேட்கும். நேராக பேரோலுக்கு வாங்க. பேரோல் வந்து எனேபிள் பண்ணணும். எஸ், பேரோல் எனேபிள் பண்ணால் தான் பேரோல் ஸ்டாச்சுட்டரி எனேபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல பேரோல் ஸ்டாச்சுட்டரி எஸ். இந்த இடத்துல உங்களுக்கு கம்பெனி கோடு இதெல்லாம் வந்து இங்கே சம்பளம் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கோடுலாம் இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே போடுது. ஃபஸ்ட்டு வந்து பிஎஃப்ஓடைய கம்பெனி கோடு. அடுத்தது குரூப் கோடு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் முதல்ல வந்து கம்பெனிக்கு ஒரு கோடு இருக்கும். அந்த கம்பெனியில் இது எத்தனை குரூப் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் கோடு தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் கம்பெனிக்கு செக்யூரிட்டி கோடு அப்படின்னு இந்த 3 கோடுமே நான் சும்மா டம்மியாக க்ரியேட் பண்ணது தான், இது கொடுத்தாச்சு. இது வந்து பிஎஃப்க்கு. அதே மாதிரி இஎஸ்ஐக்கு இங்கே இருக்குது கம்பெனி கோடு. இஎஸ்ஐ வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகணும்னா இந்த இடத்துல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இஎஸ்ஐ பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்னை அப்படின்னு போடுங்க. என்ன பிரான்ச்சோ அது பிரான்ச் போடுங்க. உங்களுக்கு இஎஸ்ஐ கால்குலேட் ஆகணும்னா இங்கே நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 26 அப்படின்னு போடுங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 26 கொடுத்தா தான் இஎஸ்ஐ கால்குலேட் ஆகும். இந்த இடத்துல டிடிஎஸ் நமக்கு கிடையாது, எனிஹவ் இங்கே அதர்ஸ் அப்படின்னு போட்டு கண்ட்ரோல் ஏ. ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப் என்ன, F11 காஸ்ட் சென்டர் எனேபிள், பேரோல் எனேபிள், பேரோல் ஸ்டாச்சுட்டரி எனேபிள். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. இது ஓகே. அடுத்தது இது ஓகே. அடுத்தது எம்ப்ளாயி குரூப் அண்ட் எம்ப்ளாயி. டேலிக்கு வாங்க, கிரியேட் எம்ப்ளாயி குரூப். மொத்தம் 3 குரூப்பு. அதில் ஃபஸ்ட்டு அட்மின்னு ஒரு குரூப்பு, மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு குரூப்பு, கையில் பண்ணுறதுனால எனக்கு இதாகும். மார்க்கெட்டிங் ஒரு குரூப்பு. ஸோ 3 குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே 1 by 1 வாங்க. எம்ப்ளாயி மொத்தம் 10 எம்ப்ளாயி இருக்குது, அந்த 10 எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுங்க. எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுறது எப்படி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் பண்ணணும். ஓகேவா? நான் சும்மா சாம்பிளாக போடுறேன். அபிநயாங்கிறது கம்ஸ் அண்டர் அட்மின். எம்ப்ளாயி நம்பர் 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல், இது வந்து அபிநயாங்கிறதுனால ஃபீமேல் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ நான் கம்பெனி நேம் அது மாத்திரம் போட்டுக்கிறேன். நீங்களாம் பாக்கி இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுங்கள். பத்ரி வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் மார்க்கெட்டிங், எம்ப்ளாயி நம்பர் 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவி கம்ஸ் அண்டர் மார்க்கெட்டிங், எம்ப்ளாயி நம்பர் 3. மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோ. நேரம் கருதி நான் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறேன்.
கிருத்தியா வந்து அட்மின், எம்ப்ளாயி நம்பர் 4. மதுமிதா அண்டர் மார்க்கெட்டிங், எம்ப்ளாயி நம்பர் 5. பவித்ரா அண்டர் மார்க்கெட்டிங், எம்ப்ளாயி நம்பர் 6. பிரீத்தி அண்டர் ப்ரொடக்ஷன், எம்ப்ளாயி நம்பர் 7. எல்லாமே ப்ரொடக்ஷன் தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் எம்ப்ளாயி நம்பர் 7. ராஜேஷ் அண்டர் ப்ரொடக்ஷன், எம்ப்ளாயி நம்பர் 8. நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்களும் சொல்லிகிட்டே வாங்க. ப்ரொடக்ஷன் எம்ப்ளாயி நம்பர் என்ன? வேம்பு அண்டர் ப்ரொடக்ஷன், எம்ப்ளாயி நம்பர் 10. ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது எனக்கு ஒன்றுக்கும் நீங்களே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ். 3 அட்டண்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் அட்டண்டன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பே டேஸ். இது வந்து அண்டர் ப்ரைமரி அட்டண்டன்ஸு அல்லது லீவ் வித் பே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு அண்டர் பே டேஸ். கேஷுவல் லீவ் அண்டர் பே டேஸ். ஆப்சண்ட் அது வந்து என்னது? லாஸ் ஆஃப் பே அண்டர் வந்து ப்ரைமரி லீவு வித்தவுட் பே. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து என்ன? இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏர்னிங் பேமெண்ட், பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, எஜுகேஷன், கன்வயன்ஸு, கமிஷன். ஓகேவா? டேர்ன் ஓவர் வந்து கமிஷனில் 2% சொல்லிட்டேன். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி எப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டு இன்ட்டு 2%. ஓகேவா? கண்டுபிடிக்கணும் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு நிமிஷம் கண்டுபிடிச்சி நான் போட்டுறேன். இந்த அமௌண்ட்டு இன்ட்டு 2%. அது சர்க்குலர் ரெஃபரன்ஸ் வருது. ஸோ இங்கே கமிஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? கமிஷன் கண்டுபிடிச்சேன். இப்போ எல்லா பேகட்டையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக். பேசிக் பேஹெட் எப்படி க்ரியேட் பண்ணோம்? க்ரியேட்டு பேஹெட். இங்கே போயிடணும். இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பேசிக். ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயி ஃபிக்ஸடு. இந்த இடத்துல என்ன பண்ணோம்? ஆல்ட் சி போய்ட்டு சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அட்டண்டன்ஸு. அட்டண்டன்ஸில் பே டேஸு, மந்த்து வைஸு, ஆஸ் பர் த கேலண்டர் பீரியட், நார்மல் ரவுண்டிங். என்ன பண்ணோம்? பேசிக் அண்டர் ஏர்னிங்ஸு, ஃபிக்ஸடு, சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கும். நெட் சேலரி எஃபெக்ட் பண்ணுமா? எஸ். நேம் டு பி டிஸ்பிளேடு பேசிக்கு ஆன் அட்டண்டன்ஸ், பே டேஸு, மந்த்து, ஆஸ் பர் த கேலண்டர் பீரியட், நார்மல் ரவுண்டிங் 1. ஓகேவா? அடுத்தது டிஏ. டிஏவும் ஏர்னிங்ஸ் தான், ஃபிக்ஸடு, கம்ஸ் அண்டர் சேலரி, பே ஸ்லிப் அப்படியே இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டட் வேல்யூ. கம்ப்யூட்டட் வேல்யூனா பேசிக்கில், நாட் ஏர்னிங்ஸ். இது வந்து பேசிக்கில் 50%ங்கிறதுனால ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. என்னென்னா பேசிக் அப்படிங்கிற பேகெட்டை ஆட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே இங்கே 50%. இது டிஏ. நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்இ ஏர்னிங்ஸ் கம்ஸ் அண்டர் சேலரி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டட் வேல்யூ, நார்மல் ரவுண்டிங் 1. ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா பேசிக் செலக்ட் பண்ணி ஹெச்ஆர்ஏ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிசிஏ, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அண்டர் சேலரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட், மந்த்து, நார்மல் ரவுண்டிங் 1. இது வந்து ஃபிக்ஸடு ஃப்ளாட். இன்னொன்று வேரியபிள் ஃப்ளாட் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் அலவன்ஸ், எஜுகேஷன் அலவன்ஸ் ஏர்னிங்ஸ் கம்ஸ் அண்டர் சேலரி. இது வந்து ஃபிக்ஸட்னு சொன்னால் வேரியபிள்னு போட்டுக்கோ. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது, டிஃப்ரென்ஸே ஒன்றும் வராது. ஓகேவா? ஃபிக்ஸடு ஃப்ளாட்டுக்கும் வேரியபிள் ஃப்ளாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒருத்தர் எம்ப்ளாய்க்கு நம்ம கொடுக்குறோம், அது மாதம் மாதம் ஃபிக்ஸடா இல்லை மாதம் மாதம் வேரியபிளா, அதுதான் மீனிங். வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. மந்த்து, நார்மல் ரவுண்டிங் 1. எஜுகேஷன்.
நெக்ஸ்ட்டு வந்து கன்வயன்ஸ். கன்வயன்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், பேஸ்ட் ஆன் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேஸ்ட் ஆன் அட்டண்டன்ஸ். பேஸ்ட் ஆன் அட்டண்டன்ஸ். அட்டண்டன்ஸில் சம்பள நாட்களுக்கு கொடுங்க. மந்த்து ஆஸ் பர் த கேலண்டர் பீரியட் நார்மல் ரூட்டின். இது மாத்திரம் பாருங்கள். என்ன பண்ணணும், கன்வயன்ஸ் அண்டர் ஏர்னிங்ஸ். இது வந்து வேரியபிள், நேச்சர் இன் வேரியபிள், பட் இது வந்து அட்டண்டன்ஸ். ஸோ வந்த அன்றைக்கி உனக்கு சம்பளம் உண்டு. கன்வயன்ஸ். அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா கமிஷன். கமிஷனும் ஏர்னிங்ஸ் தான், பட் வேரியபிள், கம்ஸ் அண்டர் சேலரி. இது வந்து யூசர் டிஃபைன் சேலரி, ரவுண்ட் ஆஃப் வராது. கடைசியில் சேலரிக்கு பார்க் பண்ணுறதுக்கு என்ன ஒரு லெட்ஜர், சேலரி பேயபிள் அப்படின்னு ஒரு பார்க்கிங் லெட்ஜர். சேலரி பேயபிள் எது கீழே வரணும், நாட் அப்படிங்கிற கீழே வரணும். நாட் எப்படி செலக்ட் பண்ணால் கரண்ட் டேபிள். ஓகேவா? இப்போ சேலரி முடிஞ்சிச்சு. அடுத்தது இஎஸ்ஐ பிஎஃப். இஎஸ்ஐக்கு ஒரு 2 லெட்ஜர், பிஎஃப்க்கு ஒரு 2 லெட்ஜர், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐக்கும் பிஎஃப்க்கும் 2-3 லெட்ஜர் இருக்குது. இது இஎஸ்ஐ லெட்ஜர். இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இது கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் இஎஸ்ஐ வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? இஎஸ்ஐ வந்து நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா கால்குலேட் ஆகாது. இஎஸ்ஐ வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸு. இங்கே வந்து காட்டினா உங்களுக்கு எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்னால் அங்கே போய்ட்டு இதெல்லாம் காட்டுது. ஆக்சுவலாக காட்டக்கூடாது, காட்டுது. நீங்கள் கரெக்டாக போடணும். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அண்டர் கரெக்டபிலிட்டி வந்து இஎஸ்ஐ டிடக்ஷன் போட்டு வரும் ஷார்ட்டாக. இஎஸ்ஐ டிடக்ஷன். நார்மல் ரவுண்டிங் 1. டேலிக்கு வந்து தெரியும் ஸ்டாச்சுரி. ஸோ கிராஸ் சேலரியில் 21,000க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் செலக்ட் த கரண்ட் ஏர்னிங்ஸ் டோட்டல். எவ்வளோ பர்சன்டேஜ், 0.7. முதல்ல எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், ரெண்டாவது ஓனருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.25. இது வந்து ஓனர் உனக்காக கொடுக்குறது. அப்போ எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன் இதுவும் எங்கே போகணும், இஎஸ்ஐ போகணும். அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நார்மல் ரவுண்டிங் 1. நார்மல் ரவுண்டிங் தான், பிரச்சனை இல்லை. கரண்ட் ஏர்னிங்ஸ் டோட்டலில் ஓனர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும், 3.25%. கடைசியில் ஒரு இஎஸ்ஐ பேயபிள் அப்படின்னு ஒரு பார்க்கிங் லெட்ஜர். இஎஸ்ஐ பேயபிள்னு ஒரு பார்க்கிங் லெட்ஜர் அண்டர் நாட் அப்ளிகபிள் கரண்ட் லியாபிலிட்டி என்ற கொடுத்து. ஸோ இஎஸ்ஐ லெட்ஜர் ஓனர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் லெட்ஜர். பிஎஃப்க்கு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அட் த ரேட் ஆஃப் 12%. முதல்ல அக்கௌண்ட் நம்பர் 1. இது வந்து எம்ப்ளாயியுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் அது கீழே வரணும். அது எது கீழே வரணும் அப்படின்னா இங்கே பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1 அது கீழே வரணும் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. இந்த இடத்துல வந்து ஷார்ட்டாக இபிஎஃப் டிடக்ஷன் அப்படின்னு போடுறோம். நார்மல் ரவுண்டிங் 1 ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா அது செலக்ட் பண்ணி பேசிக்கில் அப் டு 15,000 வரைக்கும் இருந்தால் 12%. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வேல்யூ செலக்ட் பண்ணி 1,800. இது எதுக்காக அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மானிட்டரி பெனிஃபிட்டு ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி. இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நான் மானிட்டரி பெனிஃபிட். ஓகேவா? அது வந்து நீங்கள் அதுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா போய் மாத்திரை வாங்கிட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உடம்பை காமிச்சு மாத்திரை மருந்து வாங்கிக்கிறது, தங்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி இன் கைண்டு தான் உனக்கு பெனிஃபிட். பட் பிஎஃப் வந்து கேஷ் பெனிஃபிட். ஸோ அதனால் ஒரு லிமிட் வச்சுருக்கோம், உனக்கு 1,800 மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சேம் கான்ட்ரிபியூஷன் நம்ம எம்ப்ளாய்க்கும் வச்சுருக்கோம். எம்ப்ளாயி 12% முடிஞ்சாச்சு. அடுத்தது எம்ப்ளாயர் வந்து அதே 12% ரெண்டாக தரணும். 3.67 அக்கௌண்ட் நம்பர் 1க்கும் இது வந்து உனக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது கையில் கிடைக்கிற காசு. எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி ஃபண்டில் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1 நமக்கு அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நார்மல் ரவுண்டிங் 1. பிஎஃப்ங்கிறதுனால ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா பேசிக்கு மாத்திரம் ஆட் பண்ணி இதே மாதிரி 15,000
பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.67. அதுக்கு மேலே போச்சுன்னா வேல்யூ வந்து அவங்க சொல்லியிருக்கிறது 1080. சாரி 1800 கிடையாது. இந்த பக்கம் எவ்வளோ வரணும்? 550 ரூபா வரணும் இல்லையா? ஏன் 550 ரூபா? 15,000 × 3.67. நானும் போடுறேன், நீங்கள் கவனம் இருக்கீங்க. எதான் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் 10. அக்கௌண்ட் நம்பர் 10 என்ன? அக்கௌண்ட் நம்பர் 10 எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன். ஓனர் எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகணும்? அக்கௌண்ட் நம்பர் 10 அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நார்மல் ரவுண்டிங் 1. இந்த இடத்துல ஸ்பெசிஃபை ஃபார்முலா. அதில் பேசிக் செலக்ட் பண்ணி அமௌண்ட்டு 15,000 வரைக்கும், 15,000 வரைக்கும் 12%. அதுக்கு மேலே போச்சுன்னா எவ்வளோ வரணுங்க? 15,000 × 8.33. பர்சன்டேஜ் 1250 ரவுண்ட் பண்ணலாம். என்னப்பா? இல்லை பர்சன்டேஜ், சாரி, பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8.33. பர்சன்டேஜ் வந்து 8.33. இங்கே வந்து அமௌண்ட் வந்து 1250 வரும். ரைட்டா? தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா லைட்டாக தூக்கத்தில் இருப்பாங்க. தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், என்னுடைய கான்ட்ரிபியூஷன் 2 ஓவர். ரைட்டா? உங்கள் 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ். இது வந்து எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸ். அக்கௌண்ட் நம்பர் 2க்கு போகணும். கரண்ட் லியாபிலிட்டி நார்மல் ரவுண்டிங் 1 ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. பர்சன்டேஜ் மாத்திரம் போட்டோ போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இது வந்து பிஎஃப் கிராஸில் பிடிக்கும். அடுத்தது இடிஎல்ஐ சார்ஜஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸ். அக்கௌண்ட் நம்பர் 21. யார்ப்பா பேசிகிட்டு இருக்கா? பேக்ரவுண்டில் யார் பேசுகிறா? கரண்ட் லியாபிலிட்டி எவ்வளோனா 0.5%. நெக்ஸ்ட் வந்து பிஎஃப் பேயபிள். நாட் டபிள்யூஎல் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு கரண்ட் லியாபிலிட்டி. இந்த பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்ஸை இப்போதைக்கு கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எப்போ அப்போ ஜேபி போடும்போது தான் இதை பண்ணணும். நீங்கள் ஜேபி போடும்போது தான் ஏர்னிங் பேகெட் ஓகே, டிடக்ஷன் பேகெட் ஓகே. பிஎஃப் பேபிள் போட்டோம்ல, போட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்? டிஃபைன் த சேலரி டு எம்ப்ளாயி. இதுதான் கொஞ்சம் சின்ன வேலை. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் டிஃபைன் சேலரி. ஃபஸ்ட்டு அட்மினுக்கு போடுவோம். அட்மினில் பேசிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல எது கம்மியோ அதை எடுத்துக்கலாம். 2500. அடுத்தது டிஏ, அடுத்தது ஹெச்ஆர்ஏ, சிசிஏ. சிசிஏ எல்லாம் போடணுமா? வேண்டாம், மாறுது எல்லாருக்கும் இல்லையா? மாறுது, சும்மா போட்டு வைப்போம். சிசிஏ, எஜுகேஷன் அலவன்ஸ். எஜுகேஷன் அலவன்ஸ் எவ்வளவு? காமனாக 2000 ரூபாய் இருக்குது அதிகம். அடுத்தது கன்வயன்ஸ் 1600. கமிஷன். ஸோ ஏர்னிங்ஸ் பேகெட்லாம் வந்துடும். அடுத்தது டிடக்ஷன் பேகெட், இஎஸ்ஐ, அதுக்கப்புறம் பிஎஃப் எம்ப்ளாயி, இது 2 எம்ப்ளாயர். ஸோ என்னென்ன வரணும்? எல்லா ஏர்னிங்ஸ் பேகெட்டு, 2 இஎஸ்ஐ எம்ப்ளாயி அண்டு எம்ப்ளாயர், அதே மாதிரி பிஎஃப்க்கு எம்ப்ளாயி அண்டு எம்ப்ளாயர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது ஒன்று பண்ணிட்டா போதும். அடுத்தது மார்க்கெட்டிங். அப்படியே இதை அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். என்டர் கொடுத்து
என்டர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோ. அடுத்தது ப்ரொடக்ஷன் 1 4 போட்டு அப்படியே காப்பி, இப்படியே ஒவ்வொருத்தராக வர வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பேர் என்ன இருக்குது, அரிணியாவுக்கு 2500 ரூபாய் பேசிக். அரிணியா செலக்ட் பண்ணுங்கள். 1 4 காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் அல்லது பேரண்ட் வேல்யூ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி மாத்திரம் மாற்றணும் 2500. அடுத்தது சிசிஏ வந்து 4000 இருக்குது, ரைட், ஓகே. அடுத்தது என்ன இருக்குது, 2000 1600, 2000 1600, ஓகேவா, கண்ட்ரோல். இதே மாதிரி எல்லாருக்கும் போகணும். அருணிக்கு அப்புறம் யார் இருக்கா, பத்ரி வெங்கட். பத்ரி வெங்கட் 1 4. பத்ரி வெங்கட்டோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 3300. அடுத்தது எஜுகேஷன் லெவன்ஸு 4000. அடுத்தது கன்வீனியன்ஸ் 2000 1600, ஓகே. அடுத்தது மூணாவதாக தேவி. தேவிக்கு வந்து 21,100. 1 4 காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்பு 21,100. அடுத்தது 5000 ரூபாய் சிசிஏ 5000. எஜுகேஷன் லெவன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 25,200, 2500, 2000, ஓகேவா, கண்ட்ரோல். அடுத்தது கார்த்திகேயன், சாரி கிருத்திகா. கிருத்திகா 1 4லேருந்து எவ்வளவு, 7,550. அடுத்தது 4,500. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியாவுக்கு 2,250, 1,800. அவ்வளோதான். அடுத்தது மதுமிதா. மதுமிதா செலக்ட் 1 4, 8,300 பேசிக்கு. கன்வெயன்ஸ் வந்து 3,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதுமிதாக்கு 1,500, 1,200, ஓகேவா. அடுத்தது பவித்ரா. பவித்ரா 1 4. பேசிக் வந்து 9,800, 98,800, 8000. 4,000, 3,200. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீத்தி. நெக்ஸ்ட்டு ப்ரீத்தி 1,25,100, 12,000. $6,000, 4,800 ப்ரொடக்ஷன். அடுத்தது நரேஷ். அடுத்தது என்னப்பா, ராஜேஷ், சாரி, ஃப்ரம் 1 4. ராஜேஷ்க்கு வந்து 22,100, 3,500, 1,750, 1,400. நான் எவ்வளோ சுருக்கமாக போடுறேன் பாருங்கள், எவ்வளோ வேகமாக போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணு. சதீஷ் 1 4, 13,600, 4,500, 2,250, 1,800. கடைசியாக வேம்பு 1 4. பேசிக் வந்து 8,600. கன்வெயன்ஸ் வந்து 4,000. கன்வெயன்ஸ் எவ்வளவு, 2,000, 1,600.
இந்த மாதிரி சேலரி டிஃபைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். சேலரி டிஃபைன் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் ப்ராசஸ், சேலரி ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. அக்கௌண்டிங் வவுச்சர்தி அட்டண்டன்ஸ் ப்ராசஸ்க்கு F10 கமிஷன் ஆட் பண்ணுறோம்ல, அட்டண்டன்ஸ் F2 போட்டு டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். F2 போட்டு டேட், கண்ட்ரோல் F போயிட்டு அட்டண்டன்ஸ் ஆட்டோ ஃபில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டே ப்ரெசண்ட்டு, எம்ப்ளாயி நம்பர் வைஸ். எம்ப்ளாயி நம்பர் வைஸ் எவ்வளோ அட்டண்டன்ஸ் பாருங்கள். 27, 30, 20, 26. 27, 30, 27, 30, அப்புறம் 27, 30, 20, 26, 20, 26, 20, 21, 20, 21, 30, 24, 23, 22. இது வந்து நம்பர் ஆஃப் டே ப்ரெசன்ட். ஓகேவா, நம்பர் ஆஃப் டே ப்ரெசன்ட். அடுத்தது கேஷுவல் லீவ் வந்து எல்லாத்துக்குமே அப்படியே ஒன்று. டிஃபால்ட் வேல்யூவில் போயிட்டு கேஷுவல் லீவ் போட்டு எல்லாருக்கும் ஒன்றுன்னு போட்டு கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து எகைன் கண்ட்ரோல் போட்டு இப்போ லாஸ் ஆஃப் பே. இது சம்பளம் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாருக்கு எவ்வளோ நாளோ லாஸ் ஆஃப் பே போட்டுற வேண்டியதான். லாஸ் ஆஃப் பே கடைசி நாளில் இருக்குது. 3, 0, 10, 4, 3, 3, 0, 10, 4, 3, 3, 0, 10, 4, 10, சாரி 10, 9, 0, 10, 9, 0, 6, 7, 8. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன, சேலரி ப்ராசஸ். கண்ட்ரோல் F, சாரி சேலரி ப்ராசஸ்க்கு F10, கண்ட்ரோல் F. சேலரி ப்ராசஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் சேலரி கமிஷன் போட்டு எம்ப்ளாயி நம்பர் வைஸு சேலரி பேபிள் டிபார்ட்மெண்ட் கமிஷன் போடணும். அப்படியே இங்கே இருக்கு பாருங்க கமிஷன். ரெண்டாவது அமௌண்ட்டை காப்பி பண்ணிக்கோ, மொதல் அமௌண்ட்டை ஞாபகம் வச்சு கடகடன்னு போட்டுருவோம். 300, 320. நெக்ஸ்ட் 18,217. 17,675. Next 19,102. 19,102. Control V. கவிதை மறந்துட்டோம். Next 19,231. இங்கே பாருங்க 1,31,350. இதை கூட்டினா அந்த அமௌண்ட் வரும். கூட்டினா 1,31,250 வந்துருச்சு. ரைட், கமிஷன் போட்டாச்சு. போட்டு என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் சேலரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் டே ப்ரெசன்ட் அதை வச்சு நம்பர் ஆஃப் டே கேஷுவல் லீவ் ரெண்டுக்கும் உள்ள காசு எவ்வளோ தரணும்னு கூட்டி இஎஸ்ஐ பிஎஃப்பை கழிச்சிடும். இங்கே என்ட்ரு கொடுத்து எம்ப்ளாயி நம்பர் வைஸு சேலரி பேபிளில் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏர்னிங் பேக்கெட்டு, இது டிடக்ஷன் பேக்கெட்டு. பிஎஃப் எல்லாருக்கும் வரும். இஎஸ்ஐ வந்து 21,000 கீழே இருந்தால் தான் வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேலரி. சேலரி முடிஞ்சதும் இஎஸ்ஐ ப்ராசஸ், பேரோல் ஆட்டோஃபில், இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன். நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறது தான் 1 by 1 அதை பார்த்தாலே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இஎஸ்ஐ ப்ராசஸ். 2 பேருக்கு தான் இஎஸ்ஐ. அடுத்தது பிஎஃப் ப்ராசஸ். இஎஸ்ஐ பிஎஃப் தான் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கணும், பிஎஃப் பேபிளில் போய் நிற்கணும். அடுத்தது ஒரு ஜேவி.
இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். F7 JV இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், பிஎஃப் அதர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட்டில் போயிட்டு பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரணும். வேறு எதுவுமே கை வைக்க விட, வேறு எதுவுமே கைக்கு வேண்டாம், கண்ட்ரோல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக அப்படியே விட்டு விடுறது தான். அப்போ நம்ம 2க்கு நேராக 2, 1க்கு நேராக 1 ஆட்டோமேட்டிக்காக வரணும். பிஎஃப் அட்மின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு பேமெண்ட் தான். உங்களுக்கு டிஃபைன் சேலரி பண்ணியாச்சு, யூசர் டிஃபைன் போட்டாச்சு, ப்ராசஸ் சேலரி என்ட்ரி, ப்ராசஸ் யூசர் டிஃபைன் சேலரி. அடுத்தது ப்ராசஸ் யூசர் டிஃபைன் சேலரிக்கு முன்னாடி அட்டண்டன்ஸ் போடணும். சேலரியை டிஃபைன் பண்ணதும் ப்ராசஸ் த அட்டண்டன்ஸ். attendance process, user defined salary process, salary process, ESI process, PF process, PF admin expense process. இது வரைக்கும் வந்தாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? பேமெண்ட் தான். பே ஸ்லிப்பு பே ஷீட்டும் சும்மா போய் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி வந்துட்டு டிஸ்பிளே பேரோல் ரிப்போர்ட்டு பே ஸ்லிப் ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணி ஒன்று எடுத்து பாருங்கள். ஓகேவா? எப்படி கிராஸ் சேலரியோட இது கம்மியாக இருக்கணும், ஜாஸ்தி இருந்தாலும் தப்பு. அடுத்தது பே ஷீட்டு பாருங்கள். ஆல் ஐட்டம் போய்ட்டு இஎஸ்ஐபிஎஃப் இது எப்படி. அடுத்தது அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர். அட்டண்டன்ஸ் ஷீட்டில் பே டேஸும் சம்பளம் நாளையும் சம்பளம் இல்லாத நாளையும் கூட்டி பார்க்கணும். எம்ப்ளாயி கவுண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து 28 + 3 31 days, 27 + 4. ஸோ கூட்டிலாம் 91 நாள் வருதா, 91 days வருதா, சரி 31 days வருதா, அது செக் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேமெண்ட். என்னன்னைக்கு என்னென்ன பேமெண்ட் பண்ணுறோம் பாருங்கள். 1ஆம் தேதி சேலரி பேமெண்ட்டு. ஸோ F2 போட்டு 1/6. முதல்ல பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F5. டேட் வந்து F2 போட்டு 1/6. கண்ட்ரோல் F. இது ஒரு பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் பண்ணாமல் விட்டாச்சு. பேரோல் ஆட்டோஃபில். சேலரி பேமெண்ட்டு 1/5 to 35. வவுச்சர் டேட் போட்டாச்சு. வவுச்சர் டேட்டு 1/6. ஆல் ஐட்டம். ஆல் ஐட்டமில் ஃபஸ்ட்டு சேலரி பேயபிள். இங்கே பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு பேங்க் லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். பிஎன்பி அக்கௌண்ட். பிஎன்பி அக்கௌண்ட் அண்டர் ஓடி அக்கௌண்ட். இது ஆக்சுவலாக பேங்க் லெட்ஜர் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து பண்ணுங்கள் ஐசிஐசின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இல்லாதனால பண்ணேன். ஓப்பனிங் பேட்ச் போடல, நம்ம சொன்ன நேரம் கருதி ஓப்பனிங் பேட்ச் போடல, ஏன்னா அது ஆல்ரெடி போட்டுட்டோம். 2510000400 157830 ஐஎம்எஸ்சி கோடு PULP 254300 பிரான்ச்சு. உங்களுக்கு என்ன பிரான்ச்சோ அதை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பேங்க்கை பற்றி பிரச்சனை இல்லை. நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம் பிஎஸ்ஆர் கோல்ல வேண்டாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேயபிள் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட். அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சேலரி முடிச்சாச்சு. செக் நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம செக் நம்பர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் இந்த சம்பளம் கொடுத்துட்டா வந்துடும். பேமெண்ட்டு. அடுத்த பேமெண்ட் என்ன? 2ஆம் தேதி இஎஸ்ஐ. F2 போட்டு டேட்டை மாற்றிடும்.
F2 போட்டு டேட். எகைன் கண்ட்ரோல் F, பேரோல் ஆட்டோ ஃபில். இப்போ இஎஸ்ஐ செல்லாம். ஆல் பேமெண்ட் இஎஸ்ஐக்கு இஎஸ்ஐயில் பாருங்க. பேமெண்ட் லெட்ஜர் பேங்க். ஓகேவா? பேங்க் செலக்ட் பண்ணுங்கள். மேலே வந்து டேட்டை மாற்றுங்க. 2 ஆரஞ்சு. இது இஎஸ்ஐயில் எம்ப்ளாயி as well as எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். ஜேவி போட்டோம்ல பிஎஃப்க்கு. ஜெய் போட்டோம்ல. ஜெய் போடுங்க. போட்டோம் ஒரு நிமிஷம். பிஎஃப்க்கு ஜேவி போட்டிருக்கோமா? போட்டிருக்கோம். இந்த ஜேவி போட்டோம்ல. அடுத்தது பிஎஃப் பேமெண்ட். ஏன்னா அந்த அக்கௌண்ட் வந்து உட்காரணும். பிஎஃப் பேமெண்ட்டு எகைன் கண்ட்ரோல் எஃப். அதுவும் 2ஆம் தேதி தான். இது வந்து பிஎஃப் சல்லான் அப்படின்னு போட்டு எந்த மாதமோ அந்த மாதத்தை செலக்ட் பண்ணுங்கள். வவுச்சர் டேட் 2/6 அண்டர் ஆல் ஐட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ பிஎஃப் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட்டு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4 அக்கௌண்ட் இருக்குது. பிஎஃப்ல 4 அக்கௌண்ட் வந்தாச்சு. ஓகேவா? என்ட்ரன்ஸ் தட்ஸ் ஆல். இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாட்டி ரிப்போர்ட்லாம் போய் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் போய் பார்க்கணும், P&L போய் பார்க்கணும். P&L போய் பார்க்கணும். அடுத்தது பேரோல் ரிப்போர்ட்ஸ். டிஸ்பிளே பேரோல் ரிப்போர்ட், பே ஷீட்டு, பீரியட் மாற்றி பார்க்கணும். பீரியட் மாற்றி பே ஷீட் பார்க்கணும். 1/5 to 31. பீரியட் மாற்றி பே ஷீட் பாருங்கள். பீரியட் மாற்றி பே ஸ்லிப் பாருங்கள். இங்கே வந்து வரலன்னு சொல்லி நிற்கக்கூடாது. 1/5 to 31 பீரியட் மாற்றி பாருங்கள். ஓகேவா? நம்ம கால்குலேட்டர் பண்ணது ரைட்டாக பாருங்கள். இது கிராஸ் சேலரி, இது கொடுக்க வேண்டிய சேலரி. இந்த சேலரி இதை விட ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தி இருக்கும் சார். டிடக்ஷன் ஆகும். ஓகேவா? அடுத்தது அட்டண்டன்ஸ் ஷீட்டு. அட்டண்டன்ஸ் ஷீட்டு வழக்கம் போல் பீரியட் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 31 நாள் இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எவ்வளோ கஷ்டமாக இருக்காது. தேங்க்யூ, பை.